அஸ்மத்குருபியோ நமः. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் மூன்றாவது ஆஸ்வாசம் 63-64 ஸ்லோகங்கள். 63வது ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார், தொடர்ந்த தியானத்தால் அனுபவிக்கக்கூடிய திருவுருவம் கண்ணனுடைய திருவுருவம். அதுவும் நினைக்க நினைக்க தெவிட்டாத திகட்டாத இன்பம் விளைவிப்பவன் அவன். ஆறா அமுதன் அவன். நம்ம சாட்டிஸ்ஃபையே ஆக முடியாது அவன் அனுபவிக்கும் அந்த இன்பத்தில். ஆபாட்டலாதர மதீர விலோல நேத்திரம் ஆமோத நிர்பரிதமத்புத காந்திபூரம் ஆவிஸ்மிதாமிருத மனுஸ்மிருதி லோபனீயம் ஆமுத்ரிதானனம் மகோ மதுரம் முராரேஹே. ஆபாட்டலாதர மதீர விலோல நேத்திரம் ஆமோத நிர்பரிதமத்புத காந்திபூரம் ஆவிஸ்மிதாமிருத மனுஸ்மிருதி லோபனீயம் ஆமுத்ரிதானனம் மகோ மதுரம் முராரேஹே. கண்ணனுடைய சிவந்த உதடுகள் என்ன அழகு! மருட்சியுடன் அசைந்திருக்கும் அந்த கண்கள் என்ன அழகு! இன்பம் பொங்கி வழியும் அற்புதமான அந்த காந்தி, அந்த ஒளி, அந்த சுடர், அது என்ன அழகு! சிந்தும் புன் சிரிப்பு, அமுதமே வெள்ளமிட்டு பாய்ந்து ஓடும் அந்த புன் சிரிப்பு என்ன அழகு! என்ன எழு! அந்த எழில் கொஞ்சம் அப்படி அழகு கொப்பளிக்கும் அந்த திருமுகம், அது என்ன அழகு! இவர்கள் அனைத்தும் நினைக்க 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 இனிதானவைகள். அந்த ஜோதி வடிவனின் ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு விஷயமும் அவனிடம் கொள்ளை கொள்ளையாக நம்மை ஆசை வைக்க தூண்டுகிறது. ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. ஆபாட்டலாதர மதீர விலோல நேத்திரம். ஆபாட்டல சிவந்த அதரம், கீழ் உதட்டை உடையவன். அதீர பயந்தாற்போல், விலோல நேத்திரம் சலிக்கும் கண்களை உடையவன். ஆமோத மகிழ்ச்சி, நிர்பரித பொங்கும் அற்புத காந்தி பூரம், மகிழ்ச்சி பொங்கும் ஆச்சரியமான காந்தி நிறைந்தது, ஒளி நிறைந்தது. ஆவிஸ்மித அமிர்தம், புன்முறுவலாகிய அமுதத்துடன் கூடிய ஆமுத்ரித ஆனனம், மகிழ்ச்சி பொங்கும் முகத்தை உடையது. அப்படியாகிய முராரேகே, அந்த கண்ணனுடைய மதுரம், இனிய மகா பேரொளி வடிவம். அனுஸ்மிருதி, தொடர்ந்து தொடர்ந்து நினைப்பதால், நினைக்க நினைக்க இனிப்பதால். லோபனீயம், ஆசைப்பட்டு அனுபவிப்பதற்கு உரியது கண்ணனுடைய திருமுகத்தின் திருவுருவத்தின் இனிமையான அழகு என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில், தூங்காதே மனமே தூங்காதே, கண்ணனை பார், அனுபவி, எழுந்திரு, விழித்துக்கொள், கண்ணனை அனுபவி மனமே. தன்னுடைய மனசை எழுப்பி கண்ணனை அனுபவிக்க சொல்கிறார். தூங்காது. ஜாகிருஹி ஜாகிருஹி சேதாச்சிராய சரிதார்த்ததா பவதः அனுபூயதாமிதமிதம் புரஸ்திதம் பூர்ண நிர்வாணம். ஜாகிருஹி ஜாகிருஹி சேதாச்சிராய சரிதார்த்ததா பவதः அனுபூயதாமிதமிதம் புரஸ்திதம் பூர்ண நிர்வாணம். மனமே ஜாகிருஹி ஜாகிருஹி, துயிலெழு, ஏந்திரு எழுந்திரு, விழித்துக்கொள் விழித்துக்கொள். வெகு காலமாய் நல்ல காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்திருக்கிறாய், அதனுடைய பலன் இப்போ அனுபவிக்கிற பார். இதோ உனக்கு கிடைச்சிடுத்து உன் எதிரில். இதோ இதோ ஒரு பரிபூர்ணமான பேரானந்தம் கண்ணன் வடிவில் நிற்கிறதே பார். கண்டு களி மனமே, கண்டு களி, சந்தோஷப்படு. பல சந்தர்ப்பங்களில் சுவாமி ஸ்ரீ லீலாசுகருக்கு கண்ணன் திருக்காட்சி அளித்தான் என்பதற்கு சான்று இந்த மாதிரி ஸ்லோகங்கள். அதில் பல ஸ்லோகங்களில் இது ஒன்று. அவரை சாட்சாத்கரித்திருக்கிறார், நேர பார்த்திருக்கிறார் சுவாமி. இத்யனன்ய மனசா வினிர்மிதாம் வெங்கடேச கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்யவேணு ரசிகம் சமீட்சத்தே தெய்வத்தம் கிமப்பி எவ்வத பிரியம். வேதாந்த தேசிகன் கோபால விம்சத்தியில் பலஸ்ருதியில் சொல்கிறார்,
மனசு வேற எங்கேயும் செலுத்தாமல் பக்தியுடன் இந்த கோபால விம்சதியை சேவித்தால் கண்ணன் உங்கள் எதிர வந்து நிற்பான் என்கிறார். லீலாசுகருக்கு அது ஆயிருக்கு. சேதா மனமே ஜாகிருகி ஜாகிருகி, விழித்துக்கொள் விழித்துக்கொள். பவதகா உனக்கு சரித்தார்த்தனா நற்கருமங்களின் பயன் சிராய வெகு காலத்திற்கு பின் உண்டாயிருக்கு. இதமிதம் இந்த புரஸ்திதம் கண்முன் நிற்கும் பூர்ண நிர்வாணம் பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த ஆச்சரியமான ஸ்வரூபம் அனுபூயதாம் கண்டு அனுபவிக்கப்படட்டும் முன்னால். கண்டு களி அவனை. தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.